தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொளி ரொம்ப முக்கியமான ஒரு காணொளியா நம்ம பார்க்கணும். ஏன் அப்டின்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 2 தகவல்கள். ஒண்ணு என்னன்னா, நேத்து சபரீசன் அவர்களுடைய பிறந்தநாள். இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மு.க. முத்து அவர்கள் மறைந்தார் அப்டின்ற தகவலும் வந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இது ஒரு பக்கம். ஆனால் இந்த சபரீசனுடைய பிறந்தநாள் இருக்கு பாருங்க, இதத்தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒருவர் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது, அதை வந்து அவருடைய உறவினர்கள் கொண்டாடுவது, இதெல்லாம் வந்து வழக்கமா நடக்கக்கூடியது தான். உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் கொண்டாடுறது அப்படின்றது வழக்கமா நடக்கக்கூடியது தான். அதில ஒண்ணும் நம்ம தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லோரும் வரிசை கட்டி நின்று கொண்டு, அந்த மாப்பிள்ளை சேர் என்று அழைக்கப்படக்கூடிய சபரீசனுக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். சரி, சபரீசனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, ஓகே. அது நீங்க பர்சனலா போய் அவர் வீட்ல தெரிவிக்கிறீங்க. ஆனா, இதுல ஒருபடி மேல போய் அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால், இதை பொதுவில் கொண்டு வந்து பகிர்ந்து, சபரீசன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றதை வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொருவரும் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்லயும் இதை பகிர்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜெகத் ரட்சகன் மூத்த எம்பி, திமுக எம்பி. அவர் வந்துட்டு இந்த 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 புகைப்படத்தை பாருங்க. அவர் வந்து போட்டிருக்காரு. அதை நான் அப்படியே படிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அன்பு மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு பட்டு வேட்டி, ஏலக்காய், மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது என்ன பட்டு வேட்டி, ஏலக்காய் மாலையுடன் வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்தது என்ன? அடுத்து செந்தாமரை அவர்களுக்கு, ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை அவர்களுக்கு பிறந்தநாள் வரும். அவருக்கு வந்து நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் பரிசாக கொடுத்து வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு தெரிவிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, கிருத்திகா உதயநிதி அவங்களுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வரும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கேமராவை நான் பரிசாக கொடுத்து வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஏன்னா அவங்க வந்து இயக்குனர் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அடுத்து துர்கா ஸ்டாலின் அவர்கள், அவங்களுக்கு பிறந்தநாள் வரும். அவங்களுக்கு வந்து நான் ஒரு பூக்கூடையை, ஏன்னா அவர் நிறைய கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய பழக்கம் கொண்டவர் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பூக்கூடை அர்ச்சனை எடுத்து சாமான்களை எல்லாம் எடுத்து செல்வதற்காக பூக்கூடையை கொடுத்து நான் வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு எம்பி, எம்எல்ஏ, இவர்களுடைய பிரதான வேலை மாப்பிள்ளைக்கு ஏலக்காய் மாலை, மாப்பிள்ளை மகளுக்கு ஹேண்ட்பேக்கு, பூக்கூடை, இதையெல்லாம் வாங்கி கொடுப்பது. இதை பெருமையாக வந்து பகிர்வது. எவ்வளவு கேவலம்! இதுக்காகவா இந்த கட்சி உருவானது? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மிட்டா மிராசுகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்ற காரணத்திற்காக உருவானது தான் திமுக என்று அப்பொழுது சொல்லப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது சாமானியர்களுக்கான கட்சி. சாமானியனும் மிகப்பெரிய பதவிகளுக்கு வரலாம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த அந்த கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தலைமையோடைய குடும்ப உறுப்பினர்கள், இவர்கள் கட்சியில் கூட கிடையாது. கட்சியில் இருந்தாலாவது நீங்கள் சொல்லலாம், சரி கட்சியில் இவர் இருக்கிறார், அதனால் இவருக்கு வந்து நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பதவியில் இருக்கார். இப்போ உதவாநிதி ஒரு பதவியில் இருக்காப்புல கட்சியில், இளைஞரணி செயலாளராக இருக்கார். அதனால் அவருக்கு வந்து நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவே பார்த்தீங்கன்னா, கே.நேரு இவ்வளோ மூத்த தலைவர், அவர் திமுகவை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஒரு அமைச்சர் வேற. அவர் உதவாநிதி வீட்டுக்கு சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதை அவருக்கு முன்னாலேயே உதவாநிதி தரப்பு வெளியிடுறாங்க, பொதுவில் வெளியிடுறாங்க, அவமானம் படுத்தும் வண்ணம் வெளியிடுறாங்க. ஆனாலும் அதை சகித்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவர் கட்சி பொறுப்பில் இருக்கார். ஆனால் சபரீசன் யார்? அவர் எந்த கட்சி பொறுப்பில் இருக்கார்? அவருக்கு நீ ஏலக்காய் மாலையை போடு, இல்லை வட மாலையை போடு, இல்லை வேறு ஏதாவது மாலையை போடு, அது எங்களோட பிரச்சனை கிடையாது. அதை எதுக்கு நீ பொதுவில் வந்து பிரகடனப்படுத்துகிற? இதில் தான் ஒரு சூட்சமம் ஒளிந்திருக்கிறது. இது சபரீசன் தரப்பே சொல்கிறார்கள். இப்படி நீ வெளிப்படுத்த வேண்டும். சபரீசன் ஒரு பவர் சென்டர் என்பதனை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இப்போ தேர்தல் வருது இல்லையா? தேர்தல் வரும்பொழுது இந்த சீட்டுக்காக அலையக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க யாரை அணுக வேண்டும் என்பதனை சூசகமாக தெரிவிக்கிறார்கள். இதே ஆட்சி 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்க, இதே மாதிரி
ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்தது. அதுவும் எப்படி தெரியுமா வெளியில் வந்தது? அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசாங்கத்துடைய வெளியீடாக வெளில வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சபரீசன் ஸ்டாலினுடைய அந்த ஸ்டாலின் உட்கார்ந்திருப்பார் செக்ரட்டேரியட்ல அவருடைய ரூம்ல. அங்க முதலமைச்சருடைய கேபின்ல, முதலமைச்சருடைய அறையில், தலைமைச் செயலகத்தில் அவருக்கு பின்னால் நின்று கொண்டு, போஸ் கொடுத்து கொண்டு, அந்த ஃபோட்டோவை தமிழக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறது. நீங்க வந்து மாப்பிள்ளை, முதலமைச்சருடைய மாப்பிள்ளை, முதலமைச்சரை சென்று நீங்கள் கோட்டையில் சந்திப்பது அப்படின்றதை யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்றால், எந்த அரசு பதவியிலும் இல்லாமல், எந்த கட்சி பதவியிலும் கூட இல்லாமல், ஒரு எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் எப்படியுமே எதுவுமாகவுமே இல்லாமல், ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால், எதற்காக வெளிப்படுத்தினீர்கள்? இந்த ஆட்சி வந்த உடனேயே நடந்த சம்பவம் இது. ஏன் செய்தீர்கள்? செய்ததற்கு காரணம் அதிகார வர்க்கத்திற்கு, அதாவது அதிகாரிகள் மத்தியில் ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும். இவர் என்னுடைய அதிகார பவர் சென்டர். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்தை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன? நீங்கள் இவரை அணுக வேண்டும், வேறு யாரையும் அணுகிடக்கூடாது அப்படின்றது தான் அந்த மெசேஜ். அவர் முடிவெடுப்பார், அவர் சொல்வதை முதலமைச்சர் கேட்பார். ஏன்னா நம்ம தான் அவர் பொம்மையாக தானே உட்காந்துருக்காரு, முதலமைச்சர் தான் பார்க்குறோமே நம்ம. அப்படின்னும் பொழுது பவர் சென்டர்களில் முக்கியமான அதிகார மையமாக பார்க்கப்படக்கூடியவர் சபரீசன் என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தார்கள். இன்றைக்கு மீண்டும் அதை செய்கிறார்கள். அப்போ இந்த கட்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கு? யார் அந்த சபரீசன்? அவருக்கு எதற்காக ஏலக்காய் மாலை? இந்த கட்சிக்காக உழைத்திருக்கின்ற அந்த ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டனால 1 கிலோ ஏலக்காய் வாங்க முடியுமா? அவன் வீட்டுக்கு வாங்கி போக முடியுமா? ஆனால் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத சபரீசன் இன்னாருடைய மருமகன் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு அதிகார மையமாக மாறி அவனுக்கு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்பி, அவர் போய் ஏலக்காய் மாலையை போட்டு, ஏலக்காய் மாலையை போட்டேன், பட்டு வேட்டியை போட்டேன், கிழிஞ்ச வேட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கான் கட்சிக்காரன். பொத்தல் போட்ட வேட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை மடித்து கட்டி கொண்டு, தெரியக்கூடாது அப்படின்னு மடித்து கட்டி கொண்டு, அங்கே டீ கடைகளிலும் தெருமுனைகளிலும் அவன் வந்து உதயசூரியனுக்கு கோஷம் போட்டுக்கொண்டு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் கோஷம் போடுவோம் என்று சொல்லிக்கொண்டு பரிதாபமாக அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த மாதிரி ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, இதனால் வந்த சொத்து சுகத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு, இந்த எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து வரிசையாக அடிமைகள் போல அவர்களிடம் வந்து கப்பம் கட்டி கொண்டு, அவர்களிடம் ஆசி பெற்றுக்கொண்டு, இந்த கேவலமெல்லாம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதற்காகவா அண்ணா அவர்களும் அந்த 50 தலைவர்களும் இதற்காகவா இந்த கட்சியை உருவாக்கினார்கள்? அவர்கள் யாராவது ஒருவருடைய குடும்பம் இந்த மாதிரி இருக்கா? அவர்கள் யாராவது ஒருவருடைய குடும்பம் இந்த மாதிரி சொத்து சுகத்துடன், இதனால் அடித்து பிடுங்கிய சொத்துடன், இதுவே உழைத்து வந்த சொத்தாக இருந்தால் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை. இப்போ முகேஷ் அம்பானி வைத்திருக்கின்ற சொத்து அவங்க அப்பா திருபாய் அம்பானி கஷ்டப்பட்டு சம்பாதித்தார், முகேஷ் அம்பானி கஷ்டப்பட்டு சம்பாதித்தார், அடுத்து அவருடைய மகன் அனந்த் அம்பானி சம்பாதித்தார் என்றால் அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை. இவர்கள் யாருமே உழைக்கவில்லை. அதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். மக்களோட மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1967 இன்று வரையில் இந்த குடும்பத்தில் எவனுமே உழைச்சது கிடையாது. இன்னைக்கு இறந்து போனார் பாருங்க மூகா முத்து, அவர் உட்பட எவனுமே உழைச்சது கிடையாது. இப்போ மறைந்தவர்கள் நம்ம தவறாக பேசலை, இருப்பதை இருப்பதாக சொல்கிறேன். இவர்கள் யாரும் உழைக்கல. மூகா முத்து உழைச்சது கிடையாது, செல்வி உழைத்தது கிடையாது, இவங்க பிறந்த தமிழரசு உழைத்தது கிடையாது, அழகிரி உழைத்தது கிடையாது, ஸ்டாலின் உழைத்தது கிடையாது. இவர்கள் யாருமே சொந்த உழைப்பு, சொந்த திறமை என்பதே கிடையாது. ஆனால் இவர்களுடைய மாப்பிள்ளைகள், இவர்களுடைய மாப்பிள்ளையோடைய மகள்கள் இவர்கள் எல்லோரும் வந்து இங்கே அதிகார வர்க்கமாக இருக்கட்டும் அல்லது இந்த கட்சிக்குள்ளே இருக்கட்டும், இவர்கள் கோல வச்சு வரலாம். இந்த அடிமை சாசனம் கொடுத்து விட்டு இந்த கொத்தடிமைகளும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களுக்காக அவர்களிடம் சென்று மண்டியிடுவார்களாம். எவ்வளவு கேவலம் இது! இந்த கேவலம் இந்த கட்சியில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் ஒரு கட்சியே கைப்பற்றி ஒரு குடும்பம் வைத்துக்கொண்டு, ஹைஜாக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்சியே கடத்தி ஆள் கடத்தல் செய்து ஒரு குடும்பம் வைத்துக்கொண்டு, அந்த குடும்பம் மொத்தமாக அதிகாரத்தை தன் பக்கம் வைத்துக்கொண்டு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் எந்தவித தொடர்பும் இல்லை என்றாலும் கூட அவர்களும் அதிகார மையமாக வலம் வருவார்கள் அப்படின்றது
எந்த விதத்தில் நியாயம்? யார் வீட்டு காசை எடுத்து யாருக்கு கொண்டு போய் நீ ஏலக்காய் மாலையை போடுற? நீ வைத்திருக்கின்ற தொழில்கூடங்கள், நீ வைத்திருக்கின்ற மதுபான தொழில்கூடங்கள் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக நீ ஏலக்காய் மாலையை போடுவே யாருக்கோ ஒருத்தனுக்கு. இதை நீ ஒரு எம்பி என்கிற தகுதியில் இருக்கிறாய் என்பது கூட பொருட்படுத்தாமல் பொறுப்பற்ற விதத்தில் நீ கொண்டு வந்து பிரகடனப்படுத்துவியா? அசிங்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? இதற்கு நாம் துணை போக வேண்டுமா? இது ஏலக்காய் மாலையை போட்டோம், இல்லை வேற எந்த மாலையை வேணா போட்டோம், அது நம்ம பிரச்சனை இல்லை. இதற்கு நாம் துணை போக வேண்டுமா அப்படின்றதுதான் கேள்வி. இதற்கான விடை உங்களிடம்தான் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.